வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலம்புழா டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். இது பாலக்காடுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இந்த மலம்புழா டேம் இருக்குது. இது என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கார்டனாக தான் இருக்கும். ஸ்டாச்சுவே பாருங்கள், அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. கார்டனிங்கை பாருங்கள் எப்படி சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மலம்புழா டேமில் நமக்கு வந்து ஹேங்கிங் பிரிட்ஜில் இருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேமு தான் கேரளாவிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு டேமாக வந்து இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக் பார்க் இருக்குது. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, கார்டனிங் இருக்குது, எல்லாமே வந்து இந்த ஒரு டேமில் இருக்குது. பாருங்கள், ஒரு முதலையை வந்து எப்படி கருங்கல்லாலே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வந்து இந்த மலம்புழா டேமுக்கு வந்து பாருங்கள். இங்கே நமக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 30 ருபீஸ் அடல்ட்டுக்கு வாங்குகிறாங்க. அதே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 ருபீஸ் வாங்குகிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தெரியுதுங்களா? இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜு. இங்கே நமக்கு கிருஷ்ணா பார்க் இருக்குது, யாக்ஷி பார்க் இருக்குது, மெமரி பில்லர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேமோட டாப்பு வரைக்குமே வந்து இங்கே போகலாம். இதுதான் ஆக்சுவலாக வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க. அதுவும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ ஒரு ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பார்க்ஸ் இருக்குது. உள்ளேயே உங்களுக்கு வந்து ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் பொருள் எல்லாமே வந்து இந்த ஒரு டேமுக்குள்ளேயே நம்ம வந்து வச்சுருக்காங்க. நம்ம வெளில எங்கேயுமே போக தேவை கிடையாது. ஸோ கார்டனிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போது டேமோட டாப்புக்கு தான் போக போகிறோம். இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்குது. டேமோட டாப்புக்கு இப்படி தான் நம்ம போகணும். நம்ம இப்போ மேட்டூர் டேம்லாம் வந்து டாப்புக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த டேமுக்கெல்லாம் வந்து டாப் வரைக்குமே நம்ம வந்து போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் மெமரி பில்லர், நினைவு சின்னம். நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் மெமரி பில்லர். இது யாரோட மெமரி பில்லர்னால் வந்து காமராஜருடைய நினைவு பில்லர் தாங்க. இது உங்களுக்கு தெரியுதுங்களா? காமராஜர் ஐயாவுடையது, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. 1955 இது கட்டியிருக்காங்க நினைவு பில்லர். தெரியுதுங்களா? இங்கே நமக்கு ஃபோட்டோ கேலரியுமே இருக்குது. இப்போ நம்ம டேமோட டாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். காமராஜர் ஐயா இங்கே கட்டியிருக்காருங்க. எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது.
அவர் கட்டினதான் நினைக்கிறேன் இந்த டேமு. அவருக்கு அப்புறமே தமிழ்நாட்டில் இன்ன வரைக்குமே யாரும் வந்து டேமு கட்டலை. நம்ம டேமோட டாப்புக்கு வந்துட்டோம் மக்களே. டேமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி கம்மியாக இருக்குது, ஆனால் டேமு வேறு லெவலுங்க. சான்ஸே கிடையாது. எவ்வளோ பெருசு பாருங்கள் டேமு. இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் இன் கேரளா. வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் ட்ராக்காக இருக்குது, ஃபுல்லாகவே ட்ராக்கு தான். மக்களே, இந்த டேமுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் இந்த டேமுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு.